வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லியில் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை. குஜராத்தின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்கிறார் மோடி. மன்மோகன் தலைமையில் கடைசி அமைச்சரவை கூட்டம். இந்தியாவில் ஏற்படவுள்ள ஆட்சி மாற்றத்தால் உற்சாகம். இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது பங்குச் சந்தை. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி மறுத்து இலங்கை பிடிவாதம். பேச்சுவார்த்தையை புறக்கணித்து தமிழகம் திரும்புகின்றனர் மீனவர் அமைப்பு பிரதிநிதிகள். விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் டெல்லியில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குஜராத்தின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வது குறித்து மோடி தீவிர ஆலோசனையில் உள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் மே 12ஆம் தேதியுடன் 9 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. வெள்ளியன்று ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் பாரதிய ஜனதா கூட்டணி மெஜாரிட்டியுடன் மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரியவந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிரச்சாரம் ஓய்ந்த நிலையிலும் தொடர் ஆலோசனைகள் மற்றும் விவாதங்களில் ஈடுபட்டுள்ளார். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி, சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங், மேகாலயா முன்னாள் முதல்வர் பி. சங்மா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மோடியை சந்தித்து பேசி வருகின்றனர். இன்னும் 3 நாட்களுக்கு காந்தி நகரில் இருந்தபடி பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களை சந்தித்து மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். அதோடு பிரதமராக பதவியேற்கும் பட்சத்தில் தனக்கு பதிலாக குஜராத் முதல்வர் பதவிக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்தும் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். மோடிக்கு நெருக்கமாக கருதப்படும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் அடுத்த குஜராத் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்று அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். இதனிடையே 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் விடைபெற தயாராகி வருகிறார். 16ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானதும் 17ஆம் தேதியன்று பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார். செவ்வாயன்று மாலையில் மன்மோகன் சிங் தலைமையில் நடக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ராணுவ அமைச்சகம் அளித்த பரிந்துரைப்படி புதிய தலைமை தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக்கை நியமிப்பதற்கான ஒப்புதல் உள்ளிட்ட சில முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. நம்பர் 7 ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் இல்லத்தை வியாழனன்று காலி செய்யவுள்ள மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா புதனன்று பிரிவு உபச்சார விருந்தளிக்கிறார். பதவி விலக முடிவு செய்துள்ள மன்மோகன் சிங் நாட்டை வழிநடத்தும் வகையில் சிறப்பான மூத்த தேசிய தலைவராகவும் நம்பகத்தன்மை கொண்ட தலைவராகவும் நீடிப்பார் என்று ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி புகழாரம் சூட்டியுள்ளார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை 16ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் 17ஆம் தேதி பிரதமர் பதவியை மன்மோகன் சிங் ராஜினாமா செய்கிறார். விடைபெற்று செல்லும் பிரதமர் மன்மோகன் சிங்கை பாராட்டி ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி தனது பிளாகில் எழுதியுள்ளார். 10 ஆண்டுகளாக மத்திய அரசை தலைமையேற்று நடத்தி சென்ற பிரதமர் கௌரவத்துடனும் விடைபெறுகிறார் என்று கூறியுள்ள ஜேட்லி, மன்மோகன் சிங்கை அறிவு கூர்மை மிக்கவர் என்றும் எல்லா விவகாரத்தையும் சிறப்பான முறையில் கையாண்டதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் பதவிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தன்னை கருத்தில் கொள்ளாத காங்கிரஸ் தலைவர் சோனியா மன்மோகன் சிங்கை பிரதமராக்கியதாகவும் பிளாகில் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட அதிகார வரம்புக்குட்பட்டே மன்மோகன் செயல்பட வேண்டியிருந்தது என்றும் அதனால் எல்லா முக்கிய முடிவுகளையும் காங்கிரஸ் கட்சி மற்றும் சோனியா குடும்பத்தை அனுசரித்தே மன்மோகன் சிங் எடுத்தார் என்றும் அருண்ஜேட்லி குறை கூறியிருந்தார். ஊழல் நடந்திருப்பது வெளிவந்தவுடனே நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் 2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டை ரத்து செய்திருந்தால் இந்திய வரலாற்றில் மன்மோகன் சிங்கின் பெயர் வேறு விதமாக பதிவாகியிருக்கும் என்றும் அதன் மூலம் உயரிய கௌரவத்துடன் மதிக்கப்பட்டிருப்பார் என்றும் பிரதமரின் செயல்பாட்டை ஜேட்லி குறை கூறியிருந்தார். ஆனாலும் மன்மோகன் சிங்கின் நேர்மை எப்போதும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது என்றும் புகழாரம் சூட்டிய ஜேட்லி ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் நம்பகமான தலைவராகவும் இருந்து தொடர்ந்து அவர் நாட்டை வழிநடத்திச் செல்வார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்தியில் பாரதிய ஜனதா அரசு அமையவிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் முதல் முறையாக சென்செக்ஸின் மதிப்பு 24,000 கடந்துள்ளது. லோக்சபா தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 249 முதல் 340 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று வெவ்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. நரேந்திர மோடி நாட்டின் அடுத்த பிரதமராக
தயாராவார் என்பது கருத்து கணிப்புகள் மூலம் உறுதியாகியுள்ள நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளிலும் மோடி அலை வீச துவங்கியுள்ளது. இதனால் தொடர்ச்சியாக 3வது நாளாக மும்பை பங்குச் சந்தை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் கொடிகட்டி பறந்தது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு கடந்த 3 நாட்களில் மட்டும் 1700 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. செவ்வாயன்று காலை 23,729 புள்ளிகளாக சென்செக்ஸ் வர்த்தகம் துவங்கியது. நண்பகலில் 24,068 புள்ளிகளாக உயர்ந்தது. இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் சென்செக்ஸின் மதிப்பு 24,000 புள்ளிகள் என்ற அளவை கடப்பது இதுவே முதல் முறை. இந்திய எண்ணெய் இயற்கை எரிவாயு கழகம், பெல், எல்&டி, தேசிய அனல் மின் கழகம், டாடா மோட்டார்ஸ் ஆகியவற்றின் பங்குகளின் மதிப்பு நல்ல உயர்வை கண்டன. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டியின் மதிப்பும் செவ்வாயன்று 160 புள்ளிகள் உயர்ந்து 7,150 புள்ளிகள் என்ற அளவை தொட்டது. மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக 3வது நாளாக மிக உயர்ந்த அளவை தொட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெள்ளியன்று வெளியாக உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் சுறுசுறுப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 24ஆம் தேதி நடந்து முடிந்த பிறகு அரசியல் களம் சற்று அமைதியானது. 9 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக கட்சிகள் மத்தியில் மீண்டும் பரபரப்பு துவங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு 24 இடங்களுக்கு அதிகமாகவும் திமுகவுக்கு 10 இடங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கக்கூடும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திமுகவின் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடந்தது. இதில் லோக்சபா தேர்தல் முடிந்தாலும் அடுத்து நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே முழுவீச்சில் தயாராவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கட்சித் தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் கொண்டாடி தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகத்தின் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் பெரியாறு அணை வழக்கில் கிடைத்துள்ள தீர்ப்பை அரசியலாக்க முயற்சிப்பதாக ஜெயலலிதாவுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என்றும் அதே நேரத்தில் தமிழகத்தில் கணிசமான வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு குறித்தும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கருத்து கணிப்பு முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக இல்லாத நிலையில் தெலங்கானா உள்ளாட்சி தேர்தலில் அக்கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றியை தமிழக காங்கிரசார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் தலைமை அலுவலகத்துக்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரசார் ஏமாற்றமடைந்து திரும்பினர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தமிழக காங்கிரஸில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டுவர கட்சி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாகவும் காங்கிரசார் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கோடநாட்டில் இருந்து புதனன்று சென்னை திரும்புகிறார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் களம் பெரிய அளவில் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் கொழும்பில் நடந்த இருநாட்டு மீனவர்களின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தமிழக மீனவர் அமைப்பு பிரதிநிதிகள் புறக்கணித்தனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும், மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களை அறுத்தெறிவதும், அவர்களை சிறைப்பிடிப்பதும் என பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இருநாட்டு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் சில முக்கியமான தீர்மானங்களை வகுத்தனர். முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் திங்களன்று துவங்கி 2 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டது. பேச்சுவார்த்தையில் தமிழகம், புதுச்சேரியிலிருந்து 17 மீனவ பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் 9 பேர் உட்பட 26 பேர் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை அன்று முதல் நாள் நடந்த பேச்சுவார்த்தையில் கச்சத்தீவு பகுதியில் ஆண்டுக்கு 130 நாட்கள் மீன்பிடிக்க உரிமை அளிக்க வேண்டும் என்று தமிழக மீனவ அமைப்புகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை இலங்கை தரப்பு ஏற்க மறுத்த நிலையில் தமிழக மீனவர்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். செவ்வாயன்று நடந்த பேச்சுவார்த்தையிலும் தமிழக மீனவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது. கொழும்பு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படும் என்ற தமிழக மீனவர்களின் நம்பிக்கை வீண் போனது. இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புவிலே நடைபெற்ற இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்திருக்கிறது. உடனடியாக இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் தலையிட்டு
விடுத்து மீனவர் பிரதிகளோடு மீண்டும் பேசி உடனடியாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே நடைபெறக்கூடிய தொடர் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அரசாங்கங்கள் செய்வதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நரேந்திர ராஜபக்சே தெரிவித்தார். இந்த குழுவில் இரு நாட்டிலிருந்தும் தலா 3 அதிகாரிகள் இடம்பெறுவர் என்றும் உயர்மட்ட குழுவின் கூட்டம் அடுத்த மாதம் நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைக்காக கொழும்பு சென்ற தமிழக மீனவர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் புதன்கிழமையன்று தாயகம் திரும்புகின்றனர். விநியோகம் தொடங்கிய 8 நாட்களில் 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது என்ஜினியரிங் விண்ணப்ப விநியோகம். மதிப்பெண் பட்டியல் மற்றும் பள்ளி மாற்றுச் சான்றிதழுக்கு காத்திருக்காமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் சுயாட்சி பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒற்றை சாளர முறையில் நடக்கவுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 60 இடங்களில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் நடந்து வரும் விண்ணப்ப விநியோகத்தில் 8 வேலை நாட்களில் 1,81,681 படிவங்கள் விற்பனையாகியுள்ளன. கடந்த 3ஆம் தேதி 69,943 படிவங்களும், 5ஆம் தேதி 48,593, 6ஆம் தேதி 14,985, 7ஆம் தேதி 9,884, 8ஆம் தேதி 7,242, 9ஆம் தேதி 8,497, 10ஆம் தேதி 9,636, 12ஆம் தேதி 12,744 விண்ணப்பங்கள் விற்பனையாகியுள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மே 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ரேங்க் பட்டியல் மற்றும் ரேண்டம் எண்கள் அறிவிக்கப்பட்டு ஜூன் 3வது வாரத்தில் கலந்தாய்வு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் மே 21ஆம் தேதிக்கு பிறகே வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விண்ணப்பத்துடன் மதிப்பெண் பட்டியலின் நகலை இணைப்பதில் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை தீர்க்கும் வகையில் புதிய அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட மதிப்பெண் பட்டியலை மட்டுமே இணைத்தால் போதுமானது என்றும், பள்ளி மாற்றல் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் நகலை பின்னர் அனுப்பலாம் என்றும், காலதாமதம் இல்லாமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையிலிருந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கள்ளழகர் கண்டாங்கி பட்டுடுத்தி மதுரை வந்தார். மதுரையில் ஒரு வாரமாக சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் கடந்த 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் வைபவமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி புதன்கிழமை அன்று நடக்கவுள்ளது. இதற்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் பட்டுடுத்தி கையில் வேல் கம்புடன் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கிடையே மதுரை நோக்கி புறப்பட்டார். அழகர் கோவிலிலிருந்து பொய்கைக்கரைப்பட்டி, கள்ளந்திரி, அப்பன் திருப்பதி வழியாக மதுரை வந்த கள்ளழகர் 3 மாவடியில் செவ்வாய்க்கிழமையன்று காலை எதிர் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அழகர் கோயில் விசேஷத்தை ஒரு 18 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நேற்று ராத்திரியே வந்து அழகர் வராருன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் காலையிலேருந்து அழகர் வருகைக்காக காத்திருந்து அழகர் தரிசனத்தை நல்ல மகிழ்ச்சியோட தரிசிச்சோம். இதைத் தொடர்ந்து தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் கள்ளழகர் எழுந்தருள்கிறார். புதன்கிழமையன்று காலை 6:30 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்குகிறார். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு வைகையில் தண்ணீர் இல்லாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் செயற்கை தண்ணீர் தொட்டியை அமைத்துள்ளது. ஆற்றில் இறங்க வசதியாக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்றும் பக்தர்கள் எதிர்பார்த்துள்ளனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,800 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 44 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,730 ரூபாயாக இருந்தது. சேலம் மாநகராட்சி பகுதியில் புற்றுநோய் பாதிப்பால் 1.5 மாதத்தில் 9 பேர் இறந்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாநகராட்சி நெத்திமேடு, கொடம்பைக்காடு, புது இட்டேரி ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்த பகுதியைச் சுற்றிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. இரும்பை சுத்தப்படுத்தும் தொழிற்சாலை, மருத்துவமனை கழிவுகளை அழிக்கும் தொழிற்சாலை என சுற்றுச்சூழலுக்கு எதிரான தொழிற்சாலைகள் பல அமைந்துள்ளன. இங்கிருந்து வெளியேறும் கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்படுவதில்லை. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் இந்த பகுதி புகைமூட்டமாகவே காணப்படும். இந்நிலையில் கொடம்பைக்காடு, நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த 9 பேர் கடந்த 1.5 மாதத்தில் அடுத்தடுத்து இறந்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் 9 பேரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. மேலும் பலருக்கு புற்றுநோய் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு அமைந்திருக்கும் தொழிற்சாலை கழிவுகளால் தான் இந்த பகுதியில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பொல்யூஷன் காரணம் தான், அதனாலதான் இந்த நோய் வருதுன்னு டாக்டருங்க ஆலோசனை சொல்றாங்க. இங்க அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வேஸ்ட் பொருள்கள்லாம் கொண்டாந்து அங்க எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த புகை மூலியமா இதெல்லாம் நிறைய பரவுது. அப்புறம் டவருங்க 3-4 டவருங்க இருக்கு, அதனாலயும் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதனிடையே சுகாதார சீர்கேட்டால் புற்றுநோய் ஏற்படவில்லை என்றும் இதுகுறித்து மருத்துவ குழு வீடு வீடாக சென்று ஆய்வு செய்வதாகவும் சேலம் மாநகராட்சி மருத்துவ அலுவலர் அர்ஜுன்குமார் விளக்கம் அளித்துள்ளார். பொல்யூஷன்னால கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க. பொல்யூஷன்னால இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் வராது. ஜென்ரலா ஏர் பொல்யூஷன்னால லங் கேன்சர் வரும், வாட்டர் பொல்யூட் ஆனா ஸ்கின் கேன்சர் வரும். இந்த டெலிபோன் டவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால கேன்சர் வருதுங்கிறாங்க. அப்படி வந்தா கூட பிளட் கேன்சர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் கேன்சர் வர்றதுக்கு உண்டான ரீசன் பொல்யூஷன் இல்லை அப்படிங்கறது ஆய்வுல தெரிய வருது. முழு ஆய்வின் முடிவு ஈவினிங் தான் இன்னைக்கு சொல்ல முடியும். கடந்த 1.5 மாதங்களில் புற்றுநோயால் 9 பேர் பலியான சம்பவம் இப்பகுதி மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.